மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழர்களுடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டை தமிழகத்திலே சிறப்பாக நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே போல மாநகராட்சியினுடைய ஆணையர், எல்லா துறையினுடைய அதிகாரிகள், அதே போல உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லோரும் சேர்ந்து மிக சிறப்பாக எந்த விதமான குறைபாடு இல்லாமல் மக்கள் பாராட்டக்கூடிய அளவில், அதே நேரத்தில் காலை உழைப்பவர்களும் காலை பிடிப்பவர்களும் எந்த விதமான இடையூறு இல்லாமல் எல்லோரும் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக முடிந்திருக்கிறது. இதை போலவே பாலமேடும் அலங்காநல்லூரும் அதற்கான பணியை இப்போது முடித்திருக்கிறோம். நானும் இப்போ மாவட்ட ஆட்சியரும் பாலமேடு செல்கிறோம், அப்புறம் அலங்காநல்லூரையும் பார்க்க இருக்கிறோம். அதனால் அதுக்கு பின்னால் 24ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலையரங்கத்தை நம்முடைய விளையாட்டு அரங்கத்தை திறக்க இருக்கிறார். அன்றைக்கும் சொல்லிட்டுருக்கோம், அதுவும் சிறப்பாக இருக்கும். இதில் விடுபட்டு போயிருக்கிற மாடுகளோ காளையர்களோ விடுபட்டு போயிருக்கிறவர்களை அதுகளிலே முழுமையாக விடுபடாமல் பயன்படுத்திக் கொள்வோம். ஆன்லைன்ல எல்லாரும் வரவேற்றாலும் இப்ப கார்த்தி முதல் பரிசு வாங்கினவர் வந்து ஆன்லைன்ல வந்து பதிவு கிடைக்கல, அதுக்கடுத்து போராடி தான் கிடைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. போன வட்டமும் 2வது பரிசு வாங்கியிருக்கான், அதுக்கு முன்னாடி முதல் பரிசு வாங்கியிருக்கான். ஆனா அவன் ஆன்லைன்ல பதிச்சு அவனுக்கு வந்து டோன் கிடைக்காம அவங்ககிட்ட கேட்டுதான் அது வந்து பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆன்லைன்ல வரும்போது அவர் லேட்டா பதிவாயிட்டாரு. லேட்டா பதிவாகும் போது 600 பேர் எடுத்தா போதும்ன்றதை முடிவு பண்ணியிருந்தோம். இருந்தாலும் இவர் 600க்கு மேல வந்ததுனால அந்த பேரு அதனால திருப்பி ஒரு நல்ல சிறப்பான விளையாட்டு வீரர்னால ஆட்சியர்கிட்ட சொல்லி சேர்த்தமே ஒழிய யாரையும் ஒதுக்க வேண்டிய இல்லை. உங்களுக்கு தெரியும், 600 பேர் வந்தாலே அது சரியாக வரும் பண்ணோம். அதனால தான் ஒழிய எந்த இதுலையும் எந்த குறைபாடு இல்லாமல் எந்த இடையூறு இல்லாமல் இது மாதிரி ஆன்லைனில் இருந்தாலும் கூட அதுலேயும் வெளி மாவட்டத்தில் நீங்கள் இந்த பார்த்துருப்பீங்க. வெளி மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளாட்சி அந்த சொந்த கிராமத்திற்கும் உள்ள உரிமை இது கொடுத்து அது பாரு மாவட்டத்துக்கு கொடுத்து எல்லாருக்கும் அது அந்த அளவிற்கு சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதில் எந்த குறைபாடும் சொல்வதற்கு இது இல்லை. சார், இப்போ ஃபர்ஸ்ட் வாங்கினவருக்கு காரும் கொடுத்து மாடு கொடுக்குறாங்க, அதான் செகண்ட் கொடுக்குறாங்க சார். அவங்க மாடு கொடுத்தவங்க வேற, கார் கொடுத்தது வேற. இல்லை சார், காரு கொடுத்தது வேற, மாடு கொடுத்தது வேற. அதுக்கு இடையில இருக்கிறதுல நிர்வாகத்தில் விட்டுருப்பாங்க. வர்ற காலத்தில் அந்த 2வது பிரைஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துவோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டிவினாலும் 2வது பிரைஸ் கொடுக்க சொல்கிறேங்க. ஒன்று இல்லைனாலும் ஒரு டிவினாலும் கொடுப்போம். 2வது பிரைஸ்ன்றதை 2க்குமே கொடுக்க சொல்கிறேன். இப்போ போகிறேன், அங்கேயும் 2 ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு காரு தாங்க. அலங்காநல்லூர் 2க்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு காரு, 2க்கும் பைக் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஏதாவது ஒரு நல்ல பிரைஸாக பாலமேட்டில் 2வது பிரைஸ் கொடுக்க சொல்கிறேன். என்னங்க இல்ல கண்ணு, பீரோ கூட கொடுக்க சொல்றேன். இப்ப பீரோவை கூட 2வது பிரைஸ் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிடுவோம். இல்ல எப்பா எத்தனை பீரோ இருக்க கமிஷனர் எங்க இருக்காங்க? மாநகராட்சி கமிஷனர் பீரோ கொடுத்துரும். பீரோ மட்டும் இல்ல, ஒரு பீரோ ஒரு சைக்கிள் கொடுத்துரும். இப்ப இருங்க நாங்க ஒரு பீரோ ஒரு சைக்கிள் கொடுக்க சொல்றேன் 2வது பிரைஸ்க்கு. எப்பா யாரு பாக்குறா? பீரோ எத்தனை இருக்கு? அந்த 20 சைக்கிள் 4 பீரோ இருக்குல்ல, அதுல 2வது பிரைஸ் இருக்கிற மாடுக்கும் 2வது பிரைஸ் இருக்கிற வீரருக்கும் ஒரு பீரோ ஒரு சைக்கிள் 2 கொடுத்துருங்க. சரியா? ஒரு பீரோ சைக்கிள் மாடு 2வது மாடுக்கும் 2வது வீரருக்கும் ஒரு பீரோ சைக்கிள் கொடுத்துருங்க. இதேதான் தமிழ்நாடு பூரா இருக்கிறது வந்திருக்கிறதுக்கு கொடுத்துருவோம். சரியா சார்? அது மறந்து நான் இதை கூப்பிட்டு இப்போ அலௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ அலௌன்ஸ் பண்ணிருங்க. ஏய், நீ அலௌன்ஸ் பண்ணுப்பா, நீ அங்கேயே அலௌன்ஸ் பண்ணிருப்பா. ஏய், மைக்கை கூப்பிட்டு மேல போய் அலௌன்ஸ் பண்ணிட்டு வா. ஒரு பீரோ ஒரு சைக்கிள் மாட்டுக்கு 2வதுக்கும், அது மாதிரி வீரருக்கு 2வதுக்கும் ஒரு பீரோ சைக்கிள் சொல்லிடு. சரியா? அதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு இல்லை. அதனால கட்டாயம் எது வேணும்னாலும் நிச்சயமா நீங்க சொல்றதை சேர்த்து கொடுத்துருவோம். அதுலயும் அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறோம். சல்லிக்கட்டு உண்மையிலேயே நீங்க நினைச்சதை விட சிறப்பா இருந்துச்சா இல்லையா? அது பத்திரிகைக்காரர் தான் சொல்லணும். தொலைக்காட்சி அவ்வளவும் நேரத்துக்கு உணவு காலையிலையும் கொடுத்துருக்குறோம், மதியமும் கொடுத்துருக்குறோம். எந்த விதமான நேரம் கேப் இல்லாம அவ்வளவும் கொடுத்துருக்குறோம். அந்த வேலையை நாளைக்கு நடைபெற போறத இன்னைக்கு இப்ப நானும் ஆட்சியரும் நேரம் காலையில 7 மணிக்கு வந்தோம். திரும்பி அதையும் போய் பார்க்க போறோம். வரையெல்லாம் போயிடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.